வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள போலி வாக்காளர்களை களைவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கான 4வது கட்ட புத்தாக்க பயிற்சி திருச்சியில் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி, சட்டப்பேரவை தேர்தலுக்கு தேவையான கூடுதல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஓரிரு நாட்களில் தமிழகம் வந்தடையும் என்று கூறினார். வரும் 8ஆம் தேதி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி தொடங்கும் என தெரிவித்த அவர், வரும் தேர்தலில் பல புதிய தொழில்நுட்பங்கள் வசதிகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். போலி வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து களைவதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இன்னும் 2-3 நாளுக்குள்ள எல்லா நமக்கு தேவையான எல்லா இவிஎம் மண்டல மாநிலத்திலிருந்து லாரியில் லோட் ஆகி இப்ப கிளம்பிருக்கு. இன்னும் 2-3 டேஸ்ல எல்லா இடத்துல இவிஎம் வந்து சேரும். நமக்கு மொத்தம் மண்டல மாநிலத்தில் அலாட் பண்ணது 75,000. அதுல 50,000 இவிஎம் பீகார் மாநிலத்திலிருந்து, 15,000 குஜராத் மாநிலத்திலிருந்து, 10,000 மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து நமக்கு அலாட் பண்ணிருக்காங்க. அதை இப்ப வந்து கொண்டு இருக்கு. 2 நாள்ல முடிஞ்சு மண்டேல இருந்து அது சரி பார்க்கறது பணி. வந்த மெஷின் ஏற்கனவே வேற எலெக்ஷன்ல பயன்படுத்திருக்காங்க. சோ அது சரி பார்க்கறது இப்ப சரியா இருக்கா, பட்டன் எல்லாம் வேலை செய்தா அது பார்க்கறது பண்ணி ஆரம்பிக்கும்.